ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கேரளா கோழிக்கோடு ஸ்பெஷல் பயோலி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா வர மிளகாய் நல்லா சுடு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் சோக் பண்ண வச்சுருங்க. சோக் பண்ண வச்சுருந்த காஞ்ச மிளகாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இன்னொரு தடவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் தனியாக கொஞ்சம் வச்சுருங்க. சிக்கனில் ஆட் பண்ண பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், காரம் பார்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் எல்லாம் அப்ளை ஆகிருக்கணும். இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் துருவன தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனெல்லாம் வறுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை மாற்றிட்டு நம்ம தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கறி வச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், நான் மிஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனில் தூவி விடுங்க. இது தான் இதுக்கு டேஸ்ட்டே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.